السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் மிகவும் எளிதாக நடாத்தி தருகின்றான். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே பல துஆக்கள் இருக்கின்றது. நபிமார்கள் ஓதிய துஆக்கள் இருக்கின்றது. இறைநேசர்கள் ஓதிய துஆக்கள் இருக்கின்றது. இந்த துஆக்களை ஓதியதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எவ்வாறு உதவி செய்தான் என்பதனையும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு அல் குர்ஆன் கூறக்கூடிய மிக முக்கியமான ஒரு துஆ தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலையில் இந்த துஆவை ஓதினார்கள். மாலையை அடைவதற்குள் அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுத்தான். அந்த துஆவை நாமும் ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் நாமும் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன துஆவை ஓதினார்கள்? ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் என்று வரக்கூடிய இந்த துஆவை தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். இந்த துஆவை ஓதுவோம். அதே போன்று அல்லாஹ்வினுடைய ஒரு திருநாமம் இருக்கின்றது, யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ். யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ் என்ற இந்த திருநாமத்தை நாம் 131 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் நம்முடைய காரியங்களை முன்வைப்போம். நிச்சயமாக அல்லாஹ் அந்த காரியத்தில் நமக்கு வெற்றிகளை தருவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.